எங்க கட்சியில என்ன நடக்குது அதுதான் நீங்க துருவி 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 கேட்டுட்டே இருக்கீங்க இல்லையா? நீங்க எப்படிதான் துருவி கேட்டாலும் சரி, என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் சரி, விடை ஒண்ணுதான். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எங்க கட்சியில ஈகோன்றதே கிடையாது. நீங்க பெரியவர், நான் பெரியவர், நீ சிறியவர், நான் பெரியவர், அந்த இதே கிடையாது. எல்லாமே பேரர் அண்ணா வழி வந்த புரட்சி தலைவரின் தொண்டர்கள், புரட்சி தலைவரின் வழி வந்த புரட்சி தலைவி அம்மாவுடைய பிள்ளைகள். இதுல எங்க ஈகோ இருக்கும்? எங்கேயுமே ஈகோ இல்லை. அதனால ஈகோ இல்லாத ஒரு முழுமையான ஒரு கொடி பிடிக்கின்ற தொண்டன் கூட ஒரு முதன்மையான பதவிக்கு வர முடியும் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான். இது டிஎம்கே மாதிரி ஒரு குடும்ப ஆதிக்கம் மிகுந்த கட்சி கிடையாது. அதாவது தாத்தா உள்ள பேர இப்படி கிடையாது. இங்க பொறுத்தவரை பாத்தீங்கன்னா குடிபிடிக்கின்ற தொண்டன் கூட உயர்ந்த பதவிக்கு வர முடியுன்றதுக்கு நீங்க பொதுச் செயலர் உதாரணம் இருக்காது. இங்க நீ பெரியவன் நான் பெரியவன் கிடையாது, இங்க இது வேண்டது கிடையாது. யாரு புரட்சி தலைவருடைய புகழ், புரட்சி தலைவி அம்மாவுடைய புகழ், இந்த ரெண்டையும் தூக்கி நிறுத்துறாங்களோ அவர்கள் தான் மக்கள் முழுமையா ஏற்றுக்கொள்வாங்க. தொண்டர்களும் அவரை தான் அங்கீகாரம் பண்ணுவாங்க. கண்டிப்பா டெல்லியில கெஜ்ரிவால் போனாரு. அதே போல சத்தீஸ்கர்ல அந்த சிஎம்மும் போயிட்டாரு. வந்தாங்களா? சென்டிமெண்டா பாத்தீங்கன்னா 3வது கவர்மெண்ட் 2026ல வர முடியாம போறதுக்கு டாஸ்மாக் ஒரு பெரிய அளவுக்கு இன்னைக்கு அவருக்கு தலைவலி ஏற்படுத்திருக்கு. இந்த தலைவலி திருகு வழியாகி கடைசியில தீராத வழியாகி ஒட்டுமொத்தமா வீட்டுக்கு போற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு திமுக ஏற்படும். டெல்லிக்கு சத்தீஸ்கருக்கு ஏற்பட்ட நிலைமை 2026ல தமிழ்நாட்டுக்கு ஏற்படும். அதாவது பொதுச் செயலாளர் பொறுத்தவரையில நீங்க கேள்வி கேட்டது எல்லாம் அவர் சொல்லிட்டார் பதில். நான் போய் மீண்டும் மீண்டும் போய் இப்போ அவர் பார்த்தா அதிமுகல ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு முன்னாள் அமைச்சர். அப்படி இருக்கும்போது அவரை பத்தி நான் கருத்து சொல்றது உசிதமா இருக்காதா? அதனால நீங்க நீங்க எப்படிதான் திருப்பி திருப்பி கேட்டாலும் சரி, அவரை பொறுத்தவரை ஏடிஎம்கே, அவரை பொறுத்தவரை ஒரு முன்னாள் அமைச்சர், அவரை பொறுத்தவரை இப்ப பிரசன்ட் ஏடிஎம்கே எம்எல்ஏ, அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கட்சியில இருக்கிறதுனால நான் எதுவுமே கருத்து சொல்ல முடியாது. இந்த மாதிரி திமுக பத்தி நான் இவ்வளவு நேரம் இருந்தேன். யாராவது திமுக பத்தி நீங்க கேட்டீங்க? நீங்க நாட்டுல தேனும் பால் ஆரம் கூட இன்னைக்கு எவ்வளவு இன்னைக்கு ஏழை வயது குப்பி எரியுது. பட்ஜெட்ல ஒண்ணும் கிடையாது. கடைசி பட்ஜெட் இதோட போட்ட பக்கம் அவங்க வரப்போறது இல்லை. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை யாருமே அதை பத்தி பேச மாட்டேன்றீங்க. எங்க கட்சியில என்ன நடக்குது அதுதான் நீங்க துருவி 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 கேட்டுட்டே இருக்கீங்க இல்லையா? நீங்க எப்படிதான் துருவி கேட்டாலும் சரி, என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் சரி, விடை ஒண்ணுதான். உடைக்க முடியாத ஒரு மாபெரும் இயக்கம், எஃகு போட்ட ஒரு இயக்கம்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான். அதனால என்ன சதி சூழ்ச்சிகள் வந்தாலும் சரி, அத சதிகள் தொண்டர்களே சரி ஒற்றுமையாக முறியடிப்பாங்க. அதுல மாறுகிட்ட கருத்து கிடையாது.